ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நல்லா ஹெல்த்தியாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு கீரை கடையல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நான் இன்றைக்கி உங்களுக்கு குக்கரில் தாங்க நான் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை தாங்க நான் எடுத்திருக்கேன். இதை நான் க்ளீன் பண்ணி 1க்கு 3 தடவை கழுவி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்களேன், இலையாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு நமக்கு நிறையா வேண்டாங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுங்க. 2-3 பல் பூண்டு, நல்ல பொடி பூண்டாக இருக்கிறதுனால தாங்க நான் 2-3 சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 1 இல்லை 2 நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, 2-3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உரப்புக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேங்க. ஒரு துண்டு புளிங்க, அவ்வளவா வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு துண்டு அளவுக்கு போதும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி. இப்போ நம்ம கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நான் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கலைங்க, நம்ம கீரை கடையும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கீரை நல்லா குலைவாக வெந்து கிடைக்கும். நமக்கு இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா வெந்து வந்துருக்குங்க. நம்ம முதல்ல கீரையை கடையிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை நம்ம எங்கிட்ட வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால நமக்கு கீரை கடைய முடியாது, அதுக்கு தான் நான் சொல்கிறது. இந்த தண்ணி நம்ம சூப்பு மாதிரி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாங்க, கொஞ்சம் உப்பும் பெப்பரும் சேர்த்து. அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டில் இந்த கீரையிலே சேர்த்துக்கலாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்களேன், நான் தண்ணி ஒன்றுமே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கீரை கடையிறது இருந்தால் நீங்கள் அதுவும் கூட எடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பொட்டேட்டோ மேஷ் இருந்தால் இதுவும் யூஸ் பண்ணலாங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு இந்த மாதிரி நல்லா மசியணுங்க, அதுக்கு தான் நான் உங்களை 3 விசில் வைக்க சொன்னது. நமக்கு நல்லா வெந்து கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் இந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தக்கன நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேன் சூடு ஆகிடுச்சுங்க. இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு இப்போ இந்த எண்ணெயும் சூடு ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பொடிசாக. ஒரு வத்தல், இதை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை. நம்ம இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் லைட்டாக பெருங்காயப்பொடி தூவிக்கலாங்க. நமக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில்
கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரை கடையில் இப்போ நம்ம இந்த கீரை கடையிலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வரவும் நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். என்னென்ன ஆல்ரெடி நமக்கு கீரை எல்லாமே குக்கானதை இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கனால ஒரு கொதி அளவுக்கு போதும் நமக்கு. பாருங்க, நமக்கு இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு அருமையான பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு குக்கரில் தாங்க நான் இன்றைக்கி கீரை கடையில் பண்ணி காட்டியிருக்கேன். வெறும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த கீரை கடையில் ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.